இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்க்கு மெமரைசேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்து மெமரைசேஷன் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிபிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். int dp equal to new int nங்கிற சைஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இதோட வேல்யூஸ் எல்லாத்துக்குமே -1 அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் int I equal to 0, I less than n, I plus plus, dp of I equal to -1. ஓகே, இப்போ இந்த dp வந்துட்டு இந்த ரிகர்சிவ் மெத்தடுக்கு பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணியாச்சு. இங்க இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஓகே, தென் சூடோ கோட்ல பார்த்த மாதிரி if dp of n not equal to நம்மளுக்கு என்ன இருக்கணும், -1 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி dp of n வேல்யூ கம்ப்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதையே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். dp of n அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன்ல நம்மளுடைய இந்த ரிகர்சிவ் பார்ட் இருக்கும். ஆல்சோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், dp of nங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த dpங்கிற வேரியபிளை எல்லா மெத்தட்லையும் பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ஒர்க் ஆகுது. இப்போ ஃபுல்லாக ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ ஒன்லி 10 டெஸ்ட் கேஸ் தான் பாஸ் ஆயிருந்துச்சு, மற்ற எல்லாமே ஃபெயில் ஆயிருந்துச்சு. ஏன்னா டைம் லிமிட் எக்ஸீடுங்கிற ஒரு எரர்னால எல்லாமே ஃபெயில் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ மெமரைசேஷன் அப்ளை பண்ணி டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணதுனால நமக்கு என்ன இருக்கு, டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னமும் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி டேபுலேஷன்லையும் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன்லையும் கம்மி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மெமரைசேஷனோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியை கால்குலேட் பண்ணுவோம். நம்ம மெமரைசேஷன் அப்ளை பண்ணது மூலமா இந்த மாதிரி ஒரு ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு இங்க ஒரு லீனியர் f of 5ல இருந்து f of 0ங்கிற கால் மட்டும் தான் நடக்குது. அதனால நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்னா big O of n. ஓகே, அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும், எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரிகர்ஷன் கால் நடக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா f of 5க்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருந்திருக்கும். இந்த f of 5 என்ன பண்ணுது, f of 4ன்னு ஒரு காலை கால் பண்ணுது. இதுலயும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். தென் இந்த f of 4 f of 3 கால் பண்ணுது, தென் 2 கால் பண்ணுது, தென் 1 அண்ட் லாஸ்டா f of 0. இந்த f of 5 கால் ஆனதும் இந்த f of 0 நடந்து முடிக்கிற வரைக்கும் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸுமே சேர்ந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸா ஆட் ஆயிருக்கும். ஸோ அது வந்துட்டு big O of n பிளஸ் நம்ம மெமரைசேஷன்ல ஒரு டிபிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிபி அரேயோட ஸ்பேஸ் அகைன் big O of n. ஸோ இதுதான் மெமரைசேஷனோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதுல இந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு டேபுலேஷன் ஒரு மெத்தட் இருக்குன்னு ஃபிபனாச்சி சீரிஸ்ல பார்த்திருந்தோம். அதே மாதிரி இங்கேயும் டேபுலேஷன் அப்ளை பண்ணி எப்படி இந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸை நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ டேபுலேஷன் அப்ரோச் பண்ணுவோம். டேபுலேஷன்ல அது நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு பாட்டம் அப்னு சொல்லுவோம். ஸோ பாட்டம்னா 0ல இருந்து nth பொசிஷனுக்கு போறதை வச்சு நம்ம பார்ப்போம். லெட்ஸ் டிபின்னு ஒரு அறைய இனிஷியலா nங்கிற ஒரு சைஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ரிகர்சிவ் சூடோ கோட்ல இருந்து பாட்டம் அப் போகலாம். பாட்டம்னா நம்ம வந்துட்டு 0th பொசிஷன், அதாவது பேஸ் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், n equal to 0வா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் 0ன்னு போட்டிருக்கிறோம். அது அப்படியே நம்ம டிபில எழுதலாம். ஸோ dp of 0 equal to 0. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு
பாட்டம் அப்னா என்னது, 0ல இருந்து nth பொசிஷனுக்கு போகணும். 0க்கு நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ரிமைனிங் நம்மளுக்கு 1ல இருந்து nth பொசிஷனுக்கு ரீச் ஆகணும். ஸோ லெட்ஸ் சே ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணலாம். ஃபார் I equal to 1ல இருந்து I less than n வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிகர்சிவ் சூடோ கோட்ல இருக்கிறத அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல f of n minus 1 plus absolute of height of n minus height of n minus 1 அதை அப்படியே இங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு f of n minus 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், dp of I minus 1 plus absolute of height of I minus height of I minus 1. அதே மாதிரி if அங்க ஒரு if condition போட்ட மாதிரி I greater than 1 இருந்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் போகணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு சேம் dp of I minus 2 plus absolute of height of I minus height of I minus 2. Then இந்த ரெண்டுக்கும் மினிமம் எடுத்து நம்ம அதை என்ன பண்ணிக்கிறோம், dp of I க்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறோம். dp of I equal to minimum of first step comma second step. இப்போ இந்த dp of I ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல இருந்து nth ஸ்டார் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு மினிமம் காஸ்ட் எவ்வளோங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இது அப்படியே நம்ம ஃபார் லூப்பை முடிச்சுட்டு ரிட்டர்ன் dp of n minus 1ன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் ஸ்டாருக்கு ரீச் ஆகிறதுக்கு மினிமம் காஸ்ட் எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த சூடோ கோடை நம்ம வந்துட்டு கோட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தட் இன்னும் கிளியரா புரியும். இப்போ டேபுலேஷன் கோடை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கண்டிஷன் எழுதிப்போம். dp of 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு 0, அதாவது if n double equal to 0வா இருந்துச்சுன்னா நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். அதை தான் நம்ம dpல மாத்திருக்கிறோம். தென் இந்த ரிகர்சிவ்ங்கிற மெத்தட் நம்ம வந்துட்டு கால் பண்றத ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கிளியர் பண்ணிடுவோம். இத வரண்டி மாப்ள. இப்போ 0th எலிமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து nth எலிமெண்ட் வரைக்கும் நமக்கு வேணும். ஸோ ஃபார் int I equal to ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து I less than n I plus plus. தென் இனிஷியலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்ட் ஜம்புக்கு நம்ம என்ன பண்ணிப்போம், வேல்யூவை மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அகைன் ஃபர்ஸ்ட் ஜம்புக்கு என்ன பண்ணிப்போம், அங்க f of n minus 1 வச்சிருந்தோம். இங்க f of n minus 1க்கு பதிலா dp of I minus 1 plus absolute of height of I minus height of I minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்ப் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு செகண்ட் ஜம்ப் போகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. இஃப் I greater than 1 இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஜம்ப் போவோம். ஸோ இஃப் I greater than 1 இருந்துச்சுன்னா செகண்ட் ஜம்ப் ஈக்குவல் டு இந்த லாஜிக் அப்படியே கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு I minus 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், dp of I minus 2 plus absolute of height of I minus height of I minus 2. தென் என்ன பண்ணிக்கிறோம், dp of I equal to minimum of jump 1 comma jump 2. ஸோ இந்த dp of I ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து nth எலிமெண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா மினிமம் வேல்யூ நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளுக்கு தேவை லாஸ்ட் ஸ்டாரோடைய வேல்யூ தான் தேவை. ஸோ ரிட்டர்ன் dp of n minus 1. ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர்.
இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம், எல்லா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதான் பார்க்கலாம். சூப்பர். இப்போ நம்ம மெமரைசேஷன் சப்மிட் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருந்துச்சுன்னா 1.09 சம்திங் இருந்துச்சு. இப்போ இந்த டேபுலேஷன்ல அதோட கம்மியா 0.87 மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்குது. இப்போ இந்த டேபுலேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா ஸ்டில் big O of n தான். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க ரிகர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபார் லூப் ரன் பண்றதுனால மெமரைசேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் big O of nங்கிற டிபி உடைய அரே ஸ்பேஸை மட்டும்தான் நம்ம வந்துட்டு இங்க யூஸ் பண்றோம். ஸ்டில் big O of nங்கிறதையும் எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத நம்ம ஃபிபனாச்சி சீரிஸ்ல பார்த்த மாதிரி ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேபுலேஷன்ல இருந்து ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். whenever டேபுலேஷன் கோட்ல i-1 அப்படி இல்லை அப்படின்னா i-2 இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன சொல்லிடலாம்னா இங்க ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் நீடு என்ன அப்படின்னா இந்த டிபிங்கிற ஒரு அரையோடைய ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த டிபி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதோட வேல்யூவை நம்ம வந்துட்டு பேஸ் கண்டிஷன் படி 0 வச்சுப்போம். தென் ப்ரீவியஸ் 2ன்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த வேரியபிள் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் 2ங்கிறது -1 ரெப்ரசென்ட் பண்ணும் டிபி ஆஃப் -1. ஸோ நம்ம வந்துட்டு இதை மேக்ஸிமம் வேல்யூ வச்சுப்போம். அகெயின் ஃபார் நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து nth எலமெண்ட் வரைக்கும் வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ i = 1ல இருந்து i less than n வரைக்கும் ஃபார் லூப் ரன் ஆக போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டிபி ஆஃப் i-1 பிளஸ் அப்சல்யூட் ஆஃப் ஹைட் ஆஃப் i மைனஸ் ஹைட் ஆஃப் i-1க்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிபி ஆஃப் i-1க்கு பதிலாக ப்ரீவியஸ்னு ரிப்ளேஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல டிபி ஆஃப் i-2க்கு பதிலாக நம்ம ப்ரீவியஸ் 2ன்னு ரிப்ளேஸ் பண்ணிடுறோம். தென் இந்த டிபி ஆஃப் i = மினிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் பதிலாக நம்ம என்ன பண்றோம் கரண்ட் i = மினிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் ஸ்டெப்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். தென் ப்ரீவியஸ் 2 = ப்ரீவியஸ்னும் ப்ரீவியஸ் = கரண்ட் ஐனும் நம்ம வேல்யூஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம கோட்ல பார்க்கலாம், இன்னும் கிளியரா புரியும். இப்போ ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கோட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு பர்பஸ் ஆஃப் டேபுலேஷன் டு ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் இந்த டிபிங்கிற அரே ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் அவனை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பேஸ் கண்டிஷனுக்கு பதிலாக நான் ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா int previous = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் ப்ரீவியஸ் 2ன்னு இன்னொரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் 2ன்னு எதை மீன் பண்றோம் அப்படின்னா டிபி ஆஃப் -1, அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ். நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் போனுச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அதை மேக்ஸிமமுக்கு இனிஷியலாக அசைன் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 0th எலமெண்ட்டுக்கு வேல்யூ தெரியும் 0ன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல இருந்து nth ஸ்டார் வரைக்கும் நம்ம வந்துட்டு இப்போ வேல்யூஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த டிபி ஆஃப் i-1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ்னு மாற்றிப்போம். அதே மாதிரி டிபி ஆஃப் i-2க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் 2ன்னு மாற்றிப்போம். ஓகே, இப்போ இந்த டிபி ஆஃப் ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அகைன் ஒரு வேரியபிள் கரண்ட் ஐன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கரண்ட் ஐயை ஒரு வாட்டி நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் 2 = ப்ரீவியஸ் = கரண்ட் ஐ. இப்போ டிபி ஆஃப் n-1க்கு பதிலாக நம்ம ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணோம்னா நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டாருக்கு வந்துட்டு ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். சூப்பர், சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்டில் big O of n தான். ஆனா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிபிங்கிற ஒரு அரே ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு big O of nங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த ஃப்ராக் ஜம்புங்கிற ஒரு ப்ராப்ளமுக்கு ரொம்ப ஆப்டிமைஸ் சொல்யூஷன். அவ்வளோதான் நண்பர்களே, எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ராக் வந்துட்டு 0th ஸ்டார்ல இருந்து nth ஸ்டார் வரைக்கும் எப்படி காஸ்ட் எஃபிஷியன்ட்டா ஜம்ப் பண்ணுங்கிறத மெமரைசேஷன் சொல்யூஷன்ல இருந்து ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷன் வரைக்கும் எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்தோம்.
இந்த ப்ராப்ளம்ல ஃப்ராகால எத்தனை ஜம்ப் பண்ண முடியும்னா I+1 அப்படி இல்லைன்னா I+2ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐல இருந்து kth ஜம்ப் வரைக்கும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். அது வரைக்கும் பாய்.